நான் என்ன மாதிரியான மனநிலையில, என்ன மாதிரியான அரசியல் பார்வையில, என்ன மாதிரியான தத்துவார்த்த பார்வையில இயங்குறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நீ பாராட்ட கற்றுக்கொண்டு, நான் அம்பேத்கரியவாதி, நான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு பெரியாரியவாதி. எனக்கு இலக்கு. நான் மாணவத்தை தான் பேசுவேன். என்னை குறித்துக்கிட்டா நான் சாதிக்கு எதிரான ஓட்டுவேன், சாதிக்கு எதிரான ஓட்டுவேன் அப்படிங்கிறத சாதி ஆதிக்கம் நிறைந்த இடத்துல சொல்றது ஒரு தைரியம் இருக்கணும். ஆனா நம்ம இடத்துலயே சொல்ல வேண்டியது, நான் சாதிக்கு எதிரான ஓட்டுதான். ஏன் நீ சொல்ற அப்படின்னா, நீ எங்கேயாவது எதிர்பார்த்து அதை வந்துடாத. தயவு செஞ்சு நீ ஏமாந்து போயிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதி கிடைக்கும், சாதி ஒளிமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தே அப்படிங்கிற பேர்லயே மாரிசங்காரி செத்து போவோம், மாரிசங்காரி படை வைப்பான், மாரிசங்காரி நிறுவான். சரிங்களா? அதனால நீங்க இருக்க ஏதாவது எதிர்பார்த்து இப்படி கூடுறது, இப்படி கலைகிறது, கத்துறது, பிற்பாடு போடுறது எல்லாமே சாதிக்கு எதிராக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூடவே அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம கிட்டத்தட்ட பெரும்பாலும் பட்டு நம்ம அப்பா அம்மாவோட கனவுகள், நம்மளோட வாழ்க்கையில இந்த இடத்த அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பின்னோக்கி என்னால போக முடியாது. பின்னோக்கி நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, எதையாவது என்ன சொல்றது, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி எதிர்க்கு நான் போகணும். இந்த உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திரும்பி நான் என்னோட பெருமை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஒவ்வொரு தெருவு ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் வாழ முடியாது. நான் இந்த உலகத்தினோட எல்லா ஆசைப்பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். எல்லா கதவுகளையும் உடச்சுட்டு போன ஆசைப்படுறேன். நான் இங்க அடைச்சிட்டு கதவுல சண்டை போட்டுக்கிட்டே நேரம் பத்தாது. என் தெருவில் ஒருத்தவங்க பேசுறான், என் ஊர்ல வந்து பேசுறான், அம்மா சண்டை போட்டுக்கிட்டே நேரம் பத்தாது. ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக, என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவ பார்வையின் மீது, என்னோட சமத்துவ பார்வையின் மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வின் கொடுத்த அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வியில் எழுப்பீர்கள் என்றால், நான் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் நிற்க ஒழிச்சு சாதியின் பக்கம் ஒரு நாள் நிற்க மாட்டேன். அவன் யா வச்சுக்கோ. நீ என்ன பெருமை வேணாலும் எனக்கு பேசு, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிர்பார்க்க, நான் ஒரு நாள் சாவ கடைசி முடிவு வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒருபோதும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், நீங்க எதையாவது சொல்லி பதில் கிடைச்சிடலாம், நீங்க கேள்வி பார்க்கலாம், நீங்க திசை திருப்பிடலாம், இந்த பக்கம் எடுத்துடலாம், எதையும் யோசிக்காது. நான் முழுக்க வாழும் கடைசி நொடி வரைக்கும் என் கலையின் வழியாக ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும், ஒருவேளை அரசியலை ஈடுபட்டாலும், ஒருவேளை இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒழிஞ்சு